அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2025 உண்மையிலே உங்களுக்கு ஒரு சாதனையாளர் விருதே கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய தோல்விகள், நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். யாருமே புரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்து ஒன்றா இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கருத்து உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். ஆனால் இந்த 2026 ஜூன் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எல்லா விதமான புது முயற்சிகளும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மெயினாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரே விஷயம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியா வர வாய்ப்பு இருக்கு. இப்போ புத்திர பாக்கியம், இத்தனை வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பா புத்திர பாக்கியம் இருக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். காதல், இன்னும் என் காதலை நான் சொல்லவே இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன ஆகுமோ நினைக்கிறவங்கள துணிஞ்சு உங்க காதலியிடம் சொல்லலாம். கண்டிப்பா இந்த வருஷம் அது சக்சஸ் ஆகும். ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்க திருமணத்துல போய் முடியும். திருமண தடை, புத்திர பாக்கிய தடை எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கோக்கு, பசுவுக்கு ஏதாவது தானம் பண்ணிட்டு வாங்க. மாசம் ஒரு தினம் உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் படிப்படியா குறையும். கோசாலைக்கு எப்பயுமே உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வாங்க. பசுவுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, இல்லை அந்த கோசாலையை ஒரு நாள் போய் கிளீன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.